நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையேயான பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் திமுக தரப்பில் TR பாலு, KN நேரு, I பெரியசாமி, பொன்முடி, R ராசா, திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் சார்பில் KS அழகிரி, முகுல் வாஸ்னிக், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை திருப்தி அளிப்பதாக கூறினார். 40 தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெறுவது குறித்தும் அதிமுக பாஜகவை வீழ்த்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு டெல்லியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற எங்களுடைய தலைவர்கள் தேர்தலை பற்றி கலந்துரையாடினார்கள். திரு முகுல்ஜி அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நன்கு அறிமுகமானவர். அவர்களுக்குள் நெருங்கிய உறவும் பண்பாடும் உண்டு. அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை மிகவும் திருப்திகரமாக இருந்தது. மேற்கொண்டு பேச வேண்டிய விஷயங்களை வெகு விரைவில் பேசுவோம் என்பதை தவிர இதில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேறு எந்த விஷயங்களும் இல்லை. 40 தொகுதிகளிலும் எவ்வாறு வெற்றி பெறுவது, எவ்வாறு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, எந்த விதமான தேர்தல் பரப்புரையை செய்வது, பாரதிய ஜனதாவை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிமுகவை எவ்வாறு எதிர்கொள்வது, நம்மோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் பேசுவோம். பின்னர் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக், இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளது என்றார். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார்.